தொடர்ந்து கொடுப்போம் யூடியூப் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th புத்தகத்தில் இருக்க டி ப்ராக்லி ஈக்குவேஷனில் கூடுதலான தகவல் ஏதாவது இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒளியானது ஈரியல்பு தன்மை உடையது அப்படின்றத ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. இதையே வந்து பார்த்திங்கன்னா டி ப்ராக்லி என்ன பண்ணுறாரு பார்த்திங்க அப்படின்னா பருப்பொருளுக்கு பயன்படுத்துகிறாரு. பருப்பொருளுக்கு பயன்படுத்தி பருப்பொருளுடைய அலைநீளத்தை இதன் மூலமாக கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் டி ப்ராக்லியோடைய அந்த கோட்பாடு. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துகள் வடிவத்தை குறிப்பிக்கிறதுக்கான எம்சிசி ஸ்கொயரையும் அலை வடிவத்தை குறிப்பிக்கிற HNu ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி தான் நமக்கு டி ப்ராக்லி ஈக்குவேஷன் கொண்டு வராரு. பிளாங்க் கொடுத்தபடி E=HNuன்றது பிளாங்கோடைய கூற்று. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டீனோட கூற்றுப்படி பார்த்திங்கன்னா E=mc². இது வந்து ஐன்ஸ்டீனோட கூற்று. இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா λ=h/mc அப்படின்ற ஒரு ஃபார்முலா கொண்டுட்டு வராங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டானுடைய லேம்டா கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பருப்பொருளுடைய லேம்டா கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா λ=h/mvன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒளியின் திசைவேகத்தை விட குறைவான திசைவேகத்தில் இயங்கும் துகள்களுக்கு மட்டுமே பொருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒளியினுடைய வேகத்தில் எலக்ட்ரான் இயங்குச்சு அப்படின்னா நமக்கு அலை வடிவம்லாம் தெரியாது. அதுவே அதை விட குறைவாக இறங்கும்போது தான் நமக்கு அந்த அலை வடிவம்லாம் தெரியும், அதாவது லேம்டாவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத இந்த பாயிண்ட் சொல்லுது. அடுத்ததாக வந்து பாருங்கள், இயங்கும் துகள் ஒன்று அலைப்பண்பையும் துகள் பண்பையும் கொண்டிருக்குது அப்படின்றத டி ப்ராக்லி சொல்கிறாரு. அடுத்ததாக வந்து பாருங்கள், அதிக நேர்கோட்டு உந்தமுடைய துகள் ஒன்றின் அலைநீளம் மிக குறைவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் நமக்கு உந்தம். இதனுடைய வேல்யூஸ் அதிகமாச்சு அப்படின்னா லேம்டாவோட வேல்யூ கண்டிப்பாக குறைவாக இருக்கும் அப்படின்றது இந்த பாயிண்ட் சொல்லுது. அடுத்ததாக வந்து பாருங்கள், எலக்ட்ரான் போன்ற நுண்துகளுக்கு அதனுடைய நிறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி என்ற அளவில் இருப்பதால் அதன் உருவளவை காட்டிலும் அலைநீளம் மிக அதிக மதிப்புடையது. இப்போ இந்த வேல்யூ கம்மியாகிடுது. எந்த வேல்யூ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நுண்துகளோட நிறை இது கம்மியாச்சு அப்படின்னா லேம்டா வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய அலைநீளத்தை கண்டுபிடிக்கலாம். அதே வந்து ஒரு பெரிய பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அலைநீளம் கண்டுபிடிக்க முடியாது. அது துகள் பண்பை மட்டும்தான் விளக்கும். அடுத்த 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இங்கே முதல்ல பாருங்கள், 10 மீட்டர் செகண்ட் பவர் -1 வேகத்தில் இயங்கும் 6.626 கிலோகிராம் நிறையோட இரும்பு பந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா 72.73 மீட்டர் செகண்ட் பவர் -1 வேகத்தில் இயங்கும் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், λ=h/mvன்றது தான் டி ப்ராக்லி ஈக்குவேஷன். இதில் ஹன்றது வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். அதனோட வேல்யூ தான் 6 × 6.26 10⁻34ன்றது. எம்மோட வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து பாருங்கள், இங்கே வெலாசிட்டியும் கொடுத்துட்டாங்க. இதை ரெண்டையும் போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 × 10⁻⁻35 மீட்டர்னு கிடைக்குது. அது எலக்ட்ரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேம்டா வேல்யூ அதே போட்டுக்க போகிறோம். அதனுடைய மாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9.11 × 10⁻31. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 × 10⁻5 மீட்டர்னு வருது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானுக்கு டி ப்ராக்லி அலைநீளம் அளவிடக்கூடியது. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பு பந்திற்கு இம்மதிப்பு மிக குறைவாக இருப்பதால் புறக்கணிக்கத்தக்கது. லேம்டா வேல்யூ பாருங்கள், இங்கே இது ரொம்ப கம்மி. அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. இது கொஞ்சம் அதிகம் எலக்ட்ரானுக்கு, அப்போ அதை கண்டுபிடிக்கலாம். இதுக்கு தான் வந்து நமக்கு அலைப்பண்பை பயன்படுத்த முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துகள் பண்பு தான் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்றதான் இது சொல்லுது. அடுத்தது வந்து பாருங்கள், கோண உந்த குவாண்டமாக்கல் மற்றும் டி ப்ராக்லி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் வந்து தொடர்ச்சியாக அலை இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு முழு மடங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கொள்கை. இங்கே வந்து பாருங்கள், எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி முழுமையாக சுற்றி வரணும் அப்படின்னா அதனுடைய சுற்றளவு 2πr எப்படி இருக்கும் அப்படின்னா முழு மடங்காக இருக்கணும். அதனுடைய அலைநீளத்தின் மதிப்பு முழு மடங்காக இருக்கணும் அப்படின்றது தான் இது சொல்லுது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த n வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் nh/mvன்னு எழுதலாம். இங்கே mv இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா 2πr இருக்குது. இங்கே வந்துருச்சுன்னா mvr = nh/2πன்னு எழுதலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டி ப்ராக்லிக்கும் கோண உந்த குவாண்டமாக்கலுக்கும் இடையான தொடர்பு. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th புத்தகத்தில் நம்ம கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிறத நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். நன்றி.